வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஃபோல்டபுள் சார்கோல் பார்பிக்யூ கிரில் செட் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த செட்டில் 10 பார்பிக்யூ ஸ்டிக்ஸ், ஒரு ஏர் ப்ளோயர், ஒரு ஃபோல்டபுள் சார்கோல் கிரில், அப்புறம் 2 ப்ரஷ் கொடுக்குறாங்க. இந்த கிரில் செட் உண்மையிலேயே ஒர்த்தா, பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, அப்புறம் இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இது நல்ல காம்பேக்டாக ஃபோல்டபுள் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. கீழே இருக்கிற ஸ்டாண்டை விரித்து வச்சாவே போதும், கிரில் செட்டப் ரெடி ஆயிரும். கிரில்லில் சார்கோல் வைக்கிறதுக்கு தனியாக ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் ஏர் வெண்ட் நிறையா இருக்குது. ஸோ ஏர் வெண்ட் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் போடுற அந்த சார்கோல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எரியும். அப்புறம் இதோட வர ஏர் ப்ளோயர் யூஸ் பண்ணினாலும் இன்னும் ஸ்பீடாக எரிய வைக்கலாம். இந்த ஏர் ப்ளோயர் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டியெலாம் எதுவும் தேவையில்லை. இது கூட வர அந்த லிவரை ரொட்டேட் பண்ணினாவே போதும், அதிலேருந்து உங்களுக்கு ஏர் ப்ளூ ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் அந்த ஹாட்னஸ் வந்த பிறகு நீங்கள் மெஸ்ஸை இன்செர்ட் பண்ணி ஸ்டிக்கில் ஆல்ரெடி குத்தி வச்சுருக்கிற மீட்டை க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாங்க. ரொம்ப குயிக்காகவே குக் ஆகுது. மீட்டில் ஸ்பைனஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அதுக்கு 2 ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க, அது யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டு நீங்கள் அந்த மெஸ்ஸில் வைக்கும்போது அந்த மெஸ்லேயே அது ஒட்டிக்குது. ஸோ அது எடுக்கும்போது ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ஹாட்னஸ்லேயே வந்து குக் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.